ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th இல்லைனா ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஸோ உங்களுக்கு வந்து தமிழ் மட்டும் லாங்குவேஜ் தான் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து 12th முடிச்சிருக்கிறீங்க இல்லை ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து தமிழ் நல்லா தெரியும் அப்படின்னா வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஜாபாக இருக்கும். ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜாபில் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்ககிட்டயே வந்து ஒரு லேப்டாப் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் லேப்டாப்பாக இருந்துச்சு அப்படின்னா நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொபைல் இன்டர்நெட் அப்படின்னா நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட வந்து ஒரு ஒய்ஃபை இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் வந்து 30க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அவங்களே அப்ளை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மெசேஜஸ்லாம் வந்து தெளிவாக வாசிக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா i3 i5 i7 அந்த ப்ராசஸரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 GB ரேம் இருக்கணும். ஸோ விண்டோஸ் 10 OS வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. இன்டர்நெட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 30 Mbps அதுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அப்போவே உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு BPO வாய்ஸ் இன்பவுண்ட் ப்ராசஸ்க்காக அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13,000 உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,000 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி தருவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஆஃபர் லெட்டர் அந்த மாதிரி ஏதாச்சும் பே ஸ்லிப் அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ப்ரூஃப் காமிச்சிங்க உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 13,000 வந்து சேலரி கிடைக்க சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 11,000 வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாங்குவேஜஸ் ரெக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 9 hours லாகின் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 hours நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 hour வந்து உங்களுக்கு வந்து பிரேக்கு. ஸோ எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 9 hours இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக்குக்கு 6 days வந்து ஒர்க்கிங், 1 day வந்து உங்களுக்கு வந்து லீவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட், அதுக்கப்புறம் வீக் ஆஃப் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேஷனலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து யார் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா டெக் மஹேந்திரா இவங்க தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இது வந்து சென்னையில் இருக்க ஆஃபீஸ் லொக்கேஷனுக்காக இவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து ஒரு ரிமோட் ஜாப். ஸோ நீங்கள் வந்து எந்த ஊரில் இருந்தாலுமே இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஓப்பனிங்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து 1.5 lakhs per annum வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த லிங்க் அட்டன் பண்ணி நீங்கள் வந்து இன்டர்வியூ டேரெக்டாக அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இன்டர்வியூக்கான டேட்டு டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே. ஸோ 10:30 AM - 4:30 PM வரைக்கும் உங்களுக்கு வந்து டைமிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த டைமிங்குள்ளே இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் போயிட்டு இதில் அப்ளை பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஸோ 2 லிங்க்கில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஜாப்க்கான இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் 12th முடிச்சிருந்தாலும் சரி, டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். 0 to 1 year தான் உங்களுக்கு வந்து கேட்டிருக்கிறாங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்னால் 11,000 சேலரின்னு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 13,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மண்டே டு ஃப்ரைடே 10:30 - 4:30 நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாப் பிடிச்சிருந்தா அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.